உங்கள் வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டிலே 30வது பக்கத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 30வது பக்கத்தில் 20வது அதிகாரம் மத்தேயு 20வது வசனத்திலிருந்து அந்த தொடர்ந்து 4 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். 23 வரைக்கும் 20. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் எனது வலது பார்சத்திலும் எனது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, உம்முடைய காரியங்கள், உம்முடைய விதங்கள், நீர் நடத்தும் வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு போதிக்கிறவரே, இந்த நேரத்தில் உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய செவிகள், எங்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்திருக்கப்படட்டும். யாரும் நீர் சொல்லுகிற பலிபீடத்தின் வார்த்தைகளுக்கு, நீர் காட்டுகிற பாதைகளை கேட்காதபடிக்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், குறைவு வைக்காதபடிக்கு முழுமையாய் உடைய வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது போல எங்களுடைய இருதயங்களிலே விதைக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை நான் முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். உம்முடைய கிருபையும் ஹல்லேலூயா உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வார்த்தையும் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு 20வது அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனங்களில் விசேஷமாய் 23வது வசனத்தில் இந்த பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவான் அவர்களுடைய தாயார் இயேசுவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் கேட்கிறார்கள், இயேசுவே, நீர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்னுடைய 2 பிள்ளைகளும், இந்த 2 குமாரர்களும் உம்முடைய வலது பார்சத்தில் ஒருவரும் உமது இடது பார்சத்திலே ஒருவரும் அமர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். இந்த வசனத்தை நீங்கள் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கினவர்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் 3 பேரையும் அழைத்து சென்றார். விசேஷமாய் தங்களுடைய தகப்பனுடைய மீன் பிடிக்கிற வலையை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது செபதேயுவின் குமாரர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த 2 வாலிபர்களும், இந்த 2 சீஷர்களும் அப்படியே தன்னுடைய தகப்பனையும் தங்களுடைய படகையும் தங்களுடைய வலைகளையும் விட்டு அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசுவை பின்தொடர்ந்து மாத்திரமல்லாமல் அவர்கள் இயேசுவுக்கு மிகவும் நெருங்கினவர்களாக இருந்தபடியினால் இவருடைய தாயார் வழக்கம் போல எல்லாருடைய தாயாரை போல தங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இயேசுவிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், எப்படியாவது ஒரு குமாரன் உம்முடைய வலது பார்சத்திலும் எப்படியாவது ஒரு குமாரன் உம்முடைய இடது பார்சத்திலும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று அவரிடத்தில் பெர்மிஷன் கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் குடிக்கும் பாத்திரத்திலே, அதாவது நான் படப்போகிற பாடுகள், நான் போகிற பாதைகளில் எல்லாம் உங்களால் வர முடியுமா என்று கேட்டதுக்கு அவர்களும் எங்களால் முடியும் என்று சொல்லுகிறார்கள். பின்னும் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நான் போகிற பாதையிலெல்லாம் படுகிற பாதைகளிலெல்லாம் நீங்கள் சந்திப்பீர்கள், நீங்கள் அந்த பாதையிலே வருவீர்கள். ஆனால் பரலோகத்திலே எனக்கு வலது பார்சத்திலே உட்காருகிறதற்கும் எனது இடது பார்சத்திலே உட்காருகிறதற்கும் பிதாவானவர் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ
யார் அவர் சோத்திரம் சொல்லி இருக்கிறாரோ பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களை அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நாம் செய்யக்கூடியவைகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நாம் செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடியவைகள் அல்ல. பரலோகமும் வேத சத்தியமும் நாம் அநேக காரியங்களை செய்யாதபடிக்கு அதை தடை செய்கிறது, அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இங்கே ஒரு பெண், ஒரு தாயாருடைய விருப்பம் தன்னுடைய பிள்ளைகள் இயேசுவின் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்கார வேண்டும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது என் காரியம் அல்ல, இட்ஸ் நாட் அப் டு மீ, நான் அதை செய்ய முடியாது. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, குமாரன் வருகிற நேரத்தையாவது அந்த வேளையாவது பிதாவை தவிர வேற யாரும் அறிந்ததில்லை என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தரே செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இதை வேற யாரும் செய்ய முடியாது, மனிதன் செய்ய முடியாது, நீங்கள் உங்களுடைய திறமையினால் செய்ய முடியாது, உங்களுடைய வாக்கினால் நீங்கள் செய்ய முடியாது, உங்களுடைய அனுபவத்தினால் செய்ய முடியாது, உங்களுடைய உயர்ந்த உங்களுடைய உயர்ந்த மனிதர்களோடு உங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கத்தினால் உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் என்று வேதத்திலே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்று நாம் அவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தேவன் மட்டும் செய்ய வேண்டியவைகள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? தேவன் மட்டும் செய்ய வேண்டியவைகள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், இதையெல்லாம் நீ செய்யலாம், ஆனால் இதை நீ செய்யக்கூடாது, இதை நான் தான் செய்வேன் என்று ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் அதெல்லாம் பெரிய காரியங்கள், பெரிய வீட்டு சமாச்சாரம், பெரிய காரியங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடுகிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிறது, அது பெரியவர்களுடைய சமாச்சாரம். பெரிய பிள்ளைகள், பெரியவங்க அதை செய்ய வேண்டும். உங்களுடைய கனவு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த மருமகள் சரியா இருப்பாரு, உங்களுடைய மகளுக்கு எந்த மாப்பிள்ளை சரியா இருக்கும், அவங்க உங்க பிள்ளைகள் என்ன ஒரு சஜஷனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த முடிவை எடுக்க வேண்டியது நீங்கள் எது சரி, அந்த குடும்பம் சரி என்று நீங்கள் தான் அந்த முடிவை எடுப்பீர்கள். அதே போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்கிறது கர்த்தர் விரும்புகிறதில்லை. நீங்கள் நமக்கு தேவையில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அங்கே கர்த்தர் செயல்பட முடியாதபடிக்கு நாம் அவர்களை தடுக்கிறோம். மிஞ்சி போய் தேவன் நமக்கு உதவ முடியாதபடிக்கு நாம் தடுக்கிறோம். ஒரு சில காரியங்கள் தேவன் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். எல்லாரும் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அப்படி சொல்லுங்க, ஒரு சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். ஃபுல்லா சொல்லி முடிச்சீங்களா? ஒரு சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். எவை அவை? எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்களுடைய வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டிலே 228வது பக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 6, 7 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக, எது தேவனுக்குரியவை, எதை தேவன் மட்டும் செய்ய வேண்டும்? விளைச்சலை கொடுக்கிறது தேவன் மாத்திரம்தான். எல்லாரும் சொல்லுங்க, என்னது விளைச்சலை? விளைச்சல் என்றால் நாம் படுகிற பிரயாசத்திற்கு ஒரு முடிவு, ஒரு ரிசல்ட், ஒரு ஆன்சர். நாம் பிரயாசப்படுகிறோம், ஒரு காரியத்திலே நாம் உழைக்கிறோம். வேலை செய்கிறவர்கள் உங்களுடைய வேலையிலே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியை காட்டுகிறீர்கள். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய படிப்பிலே நீங்கள் முழு முயற்சியை காட்டுகிறீர்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் நட்டேன், அவர் நட்டினார். நட்டினார் என்றால் அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையிலே நட்டினார். அதற்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். தேவனுடைய சத்தியத்தை சொல்லி, தேவனுடைய வசனங்களை சொல்லி ஜெபிக்க வைத்து, வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வசனங்களை பெற்றுக்கொண்டு அந்த புதிய ஆத்துமாக்களுக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக, விளைச்சலுக்குள்ளாக தண்ணீரை ஊற்றுகிறது போல சத்தியத்தை ஊற்றினது இந்த அப்பல்லோ. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், விளைச்சலை உண்டாக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் ஒருவரே விளைச்சலை கொடுக்கிறார். விளைச்சல் உண்டாகிறது கர்த்தரால் என்று வரும்பொழுது இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. என்ன கேள்வி எழுகிறது? விளைச்சல் உண்டாக்குற தேவனாகிய கர்த்தருடைய செயல் பெரியதா, இல்லை என்றால் நட்டுகிற தண்ணீர் ஊற்றுகிற நம்முடைய செயல் பெரியதா? இங்கேதான் நம்ம அநேகர் தவறாய் கணக்கெடுகிறோம். நாம் நினைக்கிறோம், நான் இதில் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், என் பிள்ளையை வளர்க்க நான் நிறைய பிரயாசப்படுகிறேன், என் வேலையிலே நிறைய சம்பாத்தியம் பெறுகிறதற்கும் நல்ல உயர்நிலையை அடைகிறதுக்கும் நான் நல்லா முயற்சி செய்கிறேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் வந்து தான் ஆக வேண்டும் என்று நாம் நினைப்பது அது சத்தியத்தின் வழி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பிரயாசங்களை பார்க்கிலும் விளைச்சலை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பிரயாசப்படுங்க. சோதரம் பிரயாசப்படுறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை கூட பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறவங்க, படிப்புக்கு போகிறவங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், உங்களுடைய விளைச்சல் எப்படி இருக்கும் என்று நீங்களே உங்களை யூகித்து யோசித்து பாருங்கள். விளைய செய்கிறவர் கர்த்தர், நல்ல மார்க்கை தருகிறவர் கர்த்தர், நல்ல ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர், குடும்பத்திற்கு நன்மையை தருகிறவர் கர்த்தர், குடும்பத்திற்கு சோத்திரம் நல்ல மணமகனையோ நல்ல மணமகளையோ கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய பிரயாசம் விருதா, ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களோ அது நித்திய நித்திய காலங்களாய் நம்மோடு கூட இருக்கிறது. வேதத்திலே அதான் வசனம் சொல்லப்படுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் என்ன அறிந்திருக்க வேண்டும்? விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் செய்ய நினைக்கிற காரியம், நீங்கள் முயற்சி எடுக்கிறது, நீங்கள் போராடுகிறது, நான் எப்படியாவது இதை சேர்த்து வைக்க வேண்டும், என் குடும்பத்திற்காக இந்த பிசினஸை நான் எப்படியாவது செய்து, இந்த ஊழிய வேலையை நான் எப்படியாவது செய்து, இந்த தொழிலை எப்படியாவது செய்து என் குடும்பத்தை நான் வளர்த்த வேண்டும். நீங்கள் நினைக்கிற நினைப்பு நல்லதுதான், அது தவறு இல்லை. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வர முயற்சி செய்தாலும் அதோடைய ரிசல்ட் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நீங்களும் நானும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம எதற்கு பார்க்க வந்திருக்கிறோம்? இந்த நாளில் நீங்கள் எதற்கு சபைக்கு வாரீங்க? திங்கட்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை வரை, ஒரு சில நேரங்களில் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இந்த உலகத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு வேலைக்கு தக்கதான விளைச்சல், ஆசீர்வாதம் இன்றுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கரங்களை தட்டி, என்னுடைய எல்லா வேலைகளுக்கும், நான் நட்டின வேலை செய்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் விளைச்சலை கொடுக்கிறது இந்த நாள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விளைச்சலை கொடுக்கிறவர் தேவன் ஒருவரே, அவர்தான் மனிதனுக்கு பலனை கொடுக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, அவனவனுக்கு கொடுக்கும் பலன், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப பலனை கொடுக்கிறவர் யார்? உன் சோத்திரம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் பெறுகிறதற்கு அநேக வழிகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் வேலை கிடைக்கிறதற்கு பயங்கர உலக பிரகாரமாய் முயற்சிக்கிறவர்கள் உண்டு. வேலை கிடைக்கிறதற்கு, ஒரு வேலை கிடைக்கணும், அதற்காக எந்த வழி போனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கடவுள் எனக்கு பதில் செல்ல மாட்டார்களா என்று உள்ள சோத்திரம் வித்தியாசமா முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், எனக்கு எப்படியாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா என்று தலைகீழ நின்று படிக்கிறவர்கள். உங்களுக்கு நான் ஒரு வழியை சொல்லுகிறேன், நீங்கள் பல இடங்களுக்கு சென்று திரிந்து உலக பிரகாரமாய் நீங்கள் எதை முயற்சி எடுத்தாலும் ஆன்சர், ரிசல்ட், விளைச்சல் இயேசுவிடத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை ஒருவன் ஒதுக்கினான் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதமான விளைச்சல் கிடைக்கிறதில்லை. ஆசீர்வாதமான விளைச்சல் கிடைக்கிறதில்லை. சோத்திரம் நல்லா வளர்ந்திருக்கிறது போல தோன்றும், மரம் நல்லா வளர்ந்திருக்கிறது போல தோன்றும், ஆனால் கனிகள் இருக்காது. மரம் வளர்ந்திருக்கும், நல்லா படிச்சு 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 உங்க பிள்ளைகள் நல்ல மரத்தை போல வளர்ந்திருப்பார்கள். கேட்டா அந்த டிகிரி வைத்திருக்கிறேன், இந்த டிகிரி வைத்திருக்கிறேன், அந்த பிரான்ச் இருக்குது, இந்த பிரான்ச் இருக்கு, பெரிய மரமா என் பிள்ளைய உருவாக்கி இருக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைய பெரிய மரமா உருவாக்கி இருந்தும் உங்களுடைய பிள்ளைகள் கனி தரவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆனால் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் அவங்க பெரிய மரமா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சின்ன செடியா இருந்தாலும் ஆச்சரியப்படத்தக்கதான விளைச்சல்கள் அவர்கள் மூலமாய் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சிலர் பயங்கரமா படிச்சு பயங்கர ஞானியாகி பகலா வேலை பார்த்து ஆனா வீட்டில் சமாதானம் இருக்காது, பணம் இருக்கும் சமாதானம் இருக்காது. ஒரு சிலர் கொஞ்சோண்டு சம்பாதிப்பாங்க, சோத்திரம் திங்கள் டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் சம்பாதிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபையிலேயே இருப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க, இயேசுவை நம்பிட்டு இருப்பாங்க.
அவங்க கையில் 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாவில் குடும்பம் செழிப்பாக வாழும். ஹல்லேலூயா. பணத்தை வைத்தவங்களுடைய செழிப்பு அல்ல, தேவன் தரும் ஆசீர்வாதம் வித்தியாசமானது. தேவன் தரும் விளைச்சல் வித்தியாசமானது. 5 அப்போ 2 மீன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை 5000 நாட்களுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஆசீர்வாதத்தை இயேசுவால் தர முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் பெரியதாக எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும், நான் உயர அவ்வளோ கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. பெரிய சம்பாத்தியத்தை நான் வாங்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. நிலநலமாக வாங்கி நான் குமிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏற்றவைகளை கர்த்தர் விளைய செய்ய வேண்டும் என்றால், இன்று நீங்கள் அவருடைய பாதத்தை பிடித்தீர்கள் என்றால் விளைய செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, மரியாளோ தன்னை விட்டு எடுப்பட அதன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுக்குள்ள விளைச்சல் நல்லா இருந்தது, அவருடைய மனம் நல்லா இருந்தது. மகனே மகளே, நீங்கள் எவ்வளவோ சம்பாதிச்சு, ஐயாமார்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் நீங்கள் பயங்கரமாக சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைகளை ஹல்லேலூயா நல்லா அவங்க உங்களை பார்த்து பெருமைப்படணும், உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சந்தோஷப்படணும், நீங்கள் பெரிய ஆளாக உங்களை காட்டுறதை விட உங்களுக்குள்ளா இயேசு இருக்கிறார் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க. உங்கள் குடும்பமே விளைச்சலில் இருக்கும், உங்கள் குடும்பமே ஆசீர்வாதத்தில் இருக்கணும், உங்கள் குடும்பமே நிறைவாக இருக்கும், உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனே செய்ய வேண்டியது விளைய செய்யணும், விளைச்சல் உண்டாகணும். குழந்தை பிறக்கலையா, சோத்திரம், அந்த டாக்டர்கிட்ட இந்த டாக்டர்கிட்ட போகிறத விட கதை சோத்திரம் தேவவசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். நாங்கள் பிரயாசப்படலாம், நாங்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் விளைய செய்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. நீர்தான் விளைய செய்கிறவர், நீங்க தான் எனக்கு பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த விளைச்சலை உண்டாக்குகிறது இயேசு கிறிஸ்து ஒருவர். அந்த ரிசல்ட் இயேசு தான் கொடுக்க முடியும். அதான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க வேலை தேடுறீங்க, சரிதான். நீங்க வேலையை புது வேலையை ட்ரை பண்றீங்க, முயற்சி செய்றீங்க, நல்ல ஒரு வேலையில போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாம் சரி, ஆனால் இயேசுவை மட்டும் விட்டு விடாதீங்க. இயேசுவை விட்டு விட்டால் வேலை இருக்கும், பணமும் இருக்கும், ஆனால் ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, அவருடைய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க படிச்சு கொடுங்க. பணத்தை வச்சு வாழ்க்கை இல்லை, இயேசுடைய ஆசீர்வாதம் தான் பிரதானம் என்று படித்து கொடுங்கள். தடுமாறாதீங்க. இப்போ உள்ள காலங்களிலே விசுவாசிகள் தடுமாறுகிறார்கள். அவங்களுக்குள்ள பயம் வருது. என்ன பயம் தெரியுமா? ஐயோ நான் சம்பாதிக்காம போயிட்டேன்னா, ஐயோ என் பிள்ளைகள் முன்னேறாம போயிருச்சுன்னா, என் பிள்ளைகள் சம்பாதிக்காம போயிட்டாங்கன்னா, பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டா. தடுமாறாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்தை காட்டி உங்க பிள்ளைகளை இயேசுவிடத்திலிருந்து பிரித்து விடாதீங்க. முதல்ல உங்க பிள்ளைகள் இயேசுவை தேடட்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் அவனை. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நன்மைனா என்ன? நல்ல விஷயம், நன்மைகள், நல்ல காரியங்கள் உங்களை தொடரணும். நல்ல காரியங்கள் மட்டும் தொடர்ந்தா போதுமா? இயேசு என் மேல வச்சிருக்கிற இரக்கமும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் இரக்கமும் உங்களை தொடரும். எப்பொழுது தெரியுமா? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது, இப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு. முதலாவது எதை நாடணும்? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும். கர்த்தரை தேடி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும். நட்டினவனாலும் ஒன்றும் இல்லை, தண்ணீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. எத்தனையோ மரங்களை நட்டுறாங்க, எல்லா மரமும் பயங்கர செழிப்பா வருதா? நிறைய நேரங்கள் நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம், அது வளர்ந்த மாதிரியே இல்லை, அதில் ஆசீர்வாதம் வந்த மாதிரியே இல்லை. திரும்ப இதில் நான் பணம் போட்டுட்டே இருக்கிறேன், இந்த பிஸ்னஸில் பணம் போட்டுட்டே இருக்கிறேன், திரும்ப என் பிள்ளை படிப்புக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், ஒரு நல்லது நடக்கலையே நினைக்கிறீங்களா? நல்லது இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவரை டைம் பாஸுக்கு ஆராதிக்க வராதீங்க, ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு போக வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு பழங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க, அங்க மரம் இருந்தா என்ன இருக்கும்? நிழலும் இருக்கும். மரம் இருந்தா பழமும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஓகே, மரம் இருந்தால் கண்டிப்பாக தண்ணீர் இருக்கும். தண்ணி இருக்கணும், காற்று இருக்கணும். மரம் இருந்தால் காற்று இருக்கும், மரம் இருந்தால் தண்ணீர் இருக்கும், மரம் இருந்தால் பழங்கள் இருக்கும், மரம் இருந்தால் நிழல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வேற எங்கேயும் வேலைக்கு போகாமல் அங்கேயே இருக்கலாம். ஆமாவா? ஆமாம் இல்லையா? அங்கேயே இருக்கலாம்ல. அதே போல சர்வ நன்மைகளும் உள்ள இடம்தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா.
அங்க வந்தா நீங்க பழங்களை சாப்பிடுறது போல இயேசுவை ருசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை ருசிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்ப தேவ சபைக்கு வருகிறவர்கள் அவரை ருசிச்சு 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 இருக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு கர்த்தர் விளைச்சல்களை 30, 60, 100 கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். 100 மடங்கு அறுவடையே 100க்கு 100 அவன் நம்பினது தேவனாகிய கர்த்தரை. இன்னைக்கு நீங்க தேவனாகிய கர்த்தரை நம்பி எதை செய்தாலும் அதுல ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கண்களை மூடி கரங்கள் அசைச்சு, ஆண்டவரே விளைச்சல்களை தருகிறவர் நீர், ஆசீர்வாதங்களை தருகிறவர் நீர், நல்ல ரிசல்ட்டை தருகிறவர் நீர், நல்ல விளைச்சல்களையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பொருளாதார ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் தருகிறவர் நீர். நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், நீர் தான் தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ எது தேவனாய் செய்ய வேண்டும்? தேவன் தான் செய்யணும்னா விளைச்சலை தேவன் தான் தர வேண்டும். யோபு 31வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யோபு 31:4-6. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. ஆமென் ஹல்லேலூயா. அடுத்ததாக எல்லாரும் சொல்லுங்க, உத்தமத்தை நிரூபிப்பவர் தேவன் மாத்திரம்தான். எல்லாரும் சொல்லுங்க, உத்தமத்தை நிரூபிப்பவர். யோபுவை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவனுடைய நண்பர்கள் அவரை குறித்து குறை சொல்லுகிறார்கள். நீர் இப்படி செய்திருப்பீர், நீர் இந்த பாவத்தை செய்திருப்பீர், நீர் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செய்திருப்பீர், ரொம்ப பெருமையா வாழ்ந்திருப்பீர், அதனால இந்த கஷ்டங்கள் உமக்கு வருகிறது என்று அவருக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், கர்த்தர் சுமுத்திரையான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு அளவை வைத்து, தராசை வைத்து என் வழிகளை பார்த்து, ஒரு மனிதனுடைய வழிகளை கர்த்தர் பார்த்து இருக்கிறார். ஒரு மனிதனுடைய நடைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்க வழி கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி நடக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, ஒரு மனிதனோடு நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், அவங்களுக்கு என்னதை செய்றீங்க, துரோகம் செய்றீங்களா, நன்மை செய்கிறீங்களா, ஒருத்தங்களோடு நீங்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிறீங்களா, இல்லை யாரையாவது ஏமாத்துறீங்களா, எல்லா வழிகளையும் தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் எடுக்கிற முடிவு, அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு மனுஷன் எடுக்கிற முடிவு, அவனுடைய வழிகளை பார்த்து ஒரு தராசு போல, தராசு என்றால் அளவு பார்க்கிறது, சுமுத்திரையான தராசு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் சரியா வெயிட் பண்ணி பார்ப்பார். எப்படி நம்ம வெயிட் பார்ப்போமோ, அந்த சிம்பிள் பெண்டுலம்னு சொல்லுவாங்க, வெயிட் பார்ப்பாங்க. அந்த வெயிட் பார்க்க தராசை கையில் பிடிச்சு கொண்டு உங்களை வைத்து, இல்லை உங்களுடைய குணத்தை வைத்து நீங்கள் எப்படி ஒரு முடிவை எடுத்தீங்கன்னு உங்க மனதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சரியா இருந்தீர்கள் என்றால், உலகத்தின் மத்தியில் யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், யார் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தாலும், உங்களுடைய உத்தமத்தை நிரூபிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. நீங்க யார்ட்டையும் போய் நான் நல்லவன் 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 சொல்ல முடியாது, சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களை யாரும் நம்ப போறதும் இல்லை. யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் இந்த காலத்தில் அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ஏதாவது ஒன்று ரொம்ப ஸ்பெஷல், யாராச்சும் உங்களை ஏதாவது நீங்க சம்பந்தமே படாத ஒரு குறைய உங்களிடத்துல சொல்ல, உங்களை பத்தி சொன்னாலும், ஒருவேளை உங்க அம்மா அப்பாவும் கூட, இல்லை உங்கள் அம்மா அப்பா தான், ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா தான் உங்களை ரொம்ப நம்புவாங்க. அந்த அம்மா அப்பா கூட என்ன செய்வாங்கன்னா, உங்களை பார்த்து செஞ்சாலும் செஞ்சுருப்பான், நம்ம பிள்ளையா போச்சா சரி அவனை காப்பாற்றி விடுவோன்ட்டு தான் அப்படி இருப்பாங்க. உண்மையை நான் சொல்கிறேன், உங்களை நம்புறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நீங்கள் தலைகீழ நின்னாலும் யாரையும் உங்களை நம்ப பண்ண முடியவும் முடியாது. உங்கள் உத்தமத்தை நிரூபித்து காட்ட வேண்டியவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் தான் காட்டணும். அப்போது மனுஷனுக்காக வாழாதீங்க. மனிதன் உங்களை பெருமைப்படுத்துவான், மனுஷனுக்கு முன்பாக உங்களை நல்லவனா காட்டணும். மனுஷன் பார்க்குறாங்க, ஒருத்தங்க பார்க்குறாங்க, ஐயோ இவங்க முன்னாடி நம்ம தப்பு செய்யாதவங்களை போல நடிக்கணும், அதை கையும் கர்த்தர் பார்ப்பார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க செய்யறது ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென். உண்மை உள்ளவனுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்படியே சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கிறவங்களை நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் பாஸ்டர்னு சொல்றவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பேங்க்ல வேலை பார்த்தாலும் சரி, ஸ்கூல்ல வேலை பார்த்தாலும் சரி, ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஒரு மனிதனுடைய வழிகள் உண்மையா இருந்ததுன்னா அவருடைய எதிரிகள் கூட அவர்களிடத்துல சமாதானமாய் போக வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. இதுல அர்த்தம் என்ன? உங்க வழியை
இயேசுவுக்கு முன்பாக மாத்திரம் உத்தமமா நடந்து காட்டிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளும் தீமையிலே அகப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு கெட்டது நடக்காது. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும். நீங்கள் போய் யாரையும் ஐஸ் வைக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட் அவங்கெல்லாம் அதை செய்கிறாங்க, நான் செய்யலைன்னா எனக்கு விரோதமாக ஏதாச்சும் நினைப்பாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் அதை பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு விரோதமாக ஏதாச்சும் நினைப்பாங்க. ஆனால் அது கர்த்தருடைய வழி இல்லையே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா? உங்களை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையா இருங்க, நீங்க உண்மையா இருங்க, நீங்க நல்லா இருங்க. உங்க மனசுக்கு நீங்க சரியா இருங்க. உங்க மனசுக்குன்னு சொல்லாதீங்க, அது பொய் மனசு. எதுக்கு சரியா இருக்கணும்? இந்த பாருங்க, சத்திய வேதத்திற்கு சரியா நடங்க. ஹல்லேலூயா. உங்க மனசுக்கு நான் சரியா இருக்கேன், என் மனசுக்கு நான் நல்ல பையனா இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க, அது தப்பு. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து உங்க மனசுக்கு நல்லவங்களா இருக்கிறது அது தரம் கிடையாது அப்படி சொல்லுங்க. அது 100க்கு 100 தரம் கிடையாது, அது கொஞ்சம் தான். நீங்க சத்தியத்திற்கு நல்லவங்களா நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், நான் என் மனசுக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினச்சேன்னா தான் பாதி பேர், பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப வாலிபர்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் நான் என் மனசுக்கு பாவம் போயிட்டு வாங்க அப்படின்றவேன். சோத்திரமான சத்தியங்கிறது வேற, சத்தியங்கிறது வேற, தியாகங்கிறது வேற. ரெண்டாவதாக கர்த்தரே செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய உத்தமத்தை தேவன் நிரூபிக்க வேண்டும். யோபுவுக்கு அந்த நிலைமை வந்தது. அவன் சொல்லி பார்த்தான், போராடி பார்த்தான், எல்லாம் செய்து பார்த்தான். ஆனால் கடைசியில் கர்த்தரே இறங்கி வந்து அவருடைய உத்தமத்தை அவனுடைய நண்பர்களுக்கு முன்பாக அவர் நிரூபித்த பொழுது அங்கே பெருமையா சந்தோஷமா கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா தைரியமா நிற்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு உண்டானது. அதே நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், எத்தனை உறவினர்கள் சொந்தக்காரங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களை குறைத்து பேசினாலும், நீங்க அங்க போய் பேசி போராடி முயற்சி செய்யாதீங்க. யோபு சொன்னது போல, நான் என் வாயை அடைத்துக் கொள்கிறேன். நீங்க எப்போ அமைதியா இருந்து பழகுறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய உத்தமத்தை நிரூபிக்கிற கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து உங்களுக்காக இறங்கி வரும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. 2 வசனத்தை வாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து. யோபு சொல்லுகிறார், நான் வசனத்தை சொல்லலை, அதனால நிமிர்ந்து கவனிங்க. யோபு சொல்லுகிறார், என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். பயங்கரமா நான் அவரிடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சூப்பரா அவரிடத்துல, ஆண்டவரே இதுக்கு தான் அப்படி, அது இப்படி, இது அப்படின்னு நான் சொல்லி வரிசையா ஆண்டவரிடத்துல பேச போறேன். யோபு 23வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அதே யோபு 40வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, 23 நாளில் சாதிக்க நினைத்தவர் 40 நாளில் சோத்திரம் ஒத்துக்கொண்டார். சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. 23 நாள், அது என்னது? யோபு 23 நாள்னா 23 டேஸ் இல்லை, 23 சொல்லுங்க. 23 4வது வசனத்துல சாதிக்க நினைத்த யோபு 40வது அதிகாரம் 4வது வசனத்துல வாயை பொத்தி கொண்டார். அப்படி சொல்லுங்க. என்ன செஞ்சாரு? ஆமா, அப்புறம் தான் தேவனாகிய கர்த்தர் அவருக்காய் பேசினார். நீங்க எப்போ உங்க நியாயத்தை நிரூபிக்காம, சண்டை போடாம, நிறைய நேரங்களில் நீங்க நியாயத்தை நிரூபிக்கும் போது பேசுகிற காரியமே, நியாயத்தை நிரூபிக்க நீங்க பேசுவீங்கல்ல, அந்த பேசுகிற காரியமே உங்களுக்கு குற்றமாய் கருதப்படும். கர்த்தருக்கு அது பிடிக்காது. நீங்க நியாயத்தை நிரூபிக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. நியாயத்தை, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்க பேசும்போது தெரியாம நீங்கள் தவறாய் பேசுகிற அந்த வார்த்தையிலே நீங்கள் பிடிபடுவீர்கள். நீங்க நிறைய நல்லதான் சொல்லுவீங்க, நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு உங்க கணவன்கிட்ட நீங்க பேசுவீங்க. ஆனால் நீங்க அப்படி பேசும்பொழுது தவறான வார்த்தை விட்டு, இல்லைன்னா தவறான முறையில நீங்கள் பேசுகிறதுனால் கர்த்தர் உங்களுக்காய் வாதாட முடியாமல் நீங்கள் அவரை தடை செய்கிறீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. உங்களிடத்துக்கு கோவொர்க்கர்ஸ், உங்களோட வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் உங்கள்கிட்ட நியாயம் இருக்கும், 100க்கு 100 நீங்கள் சரியாக நடந்திருப்பீங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் சாதிக்க நினைச்சு, இல்லை நான் இப்படிதான் ரொம்ப ஓவரா பேசி உங்க பேச்சில் கர்த்தர் வருத்தப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் அந்த தெய்வத்தை நீங்கள் துதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். நீங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால்
எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். எத்தனை பேர் இந்த வசனத்தை ஒத்துக்கொண்டு நான் இனிமே அப்படிதான் இருப்பேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வழக்காடுகிறதற்கும் அது நமக்கு வழக்கம் இல்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லை? அது இது எங்க பிசினஸ் இல்லை, பேசுறதுக்கு எங்க பிசினஸ் இல்லை, நான் போய் வாதாடுறது எங்க வேலை இல்லை, சபை போய் ரோட்ல போய் உட்கார்ந்து முழக்கமிடுவது அது எங்க வழக்கம் இல்லை. எங்களுடைய வழக்கம் எல்லாம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து எங்களுடைய ராஜா எங்களுக்காக யுத்தம் செய்ய காத்திருப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால், யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, அமைதியா விட்டுருங்க. அல்லேலூயா. இந்த வாரத்தில் இந்த சோதனை வந்தா நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? யாராவது உங்கள்கிட்ட இல்லை அப்படி 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 நாங்கள் நீங்கள் உடனே அமைதியாக இருந்துருங்க. உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் காட்டுவார். அல்லேலூயா. அப்போ உத்தமத்தை நிரூபிக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். உங்களுடைய நல்ல தன்மை, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் சரி, நான் நல்லா பண்ணுறேன் பாரு, மற்றவங்களாம் தவறு செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் செய்கிறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நான் உண்மையாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. நான் உண்மையாக அந்த இடத்துல சோத்திரம் காலை முதல் இரவு வரை எக்ஸ்ட்ரா டைம் பண்ணி நான் நிறைய வேலை செய்கிறேன், ஆனால் அவங்களாம் அப்படி இல்லாமல் ஸ்மார்ட்டாக நடந்து கொள்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது ஸ்மார்ட்னஸ் முக்கியம் இல்லை, உங்கள் ட்ரூத்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் பிள்ளைகளை போய் ஸ்மார்ட்டாக நடந்துக்கோன்னு அப்படி பழக்காதீங்க. ட்ரூத்ஃபுல்லாக நட, நீ நல்ல திறமையாக நடங்க அப்படி சொல்லாதீங்க, உண்மையாக நடங்கன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. வாலிபர்களே உண்மையாக நடங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா, உங்க வேலையில உண்மையா இருங்க. உண்மைக்கு பதிலளிக்கிற கர்த்தர் அவர் அநியாயம் செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போ உங்களை உத்தமன்னு நிரூபிக்கிறது யார்? தேவனாகிய கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நியாய தீர்ப்பு செய்வது தேவனுக்குரியது. இதுக்கு முன்னாடி சொன்ன நீங்க உத்தமன் நிரூபிக்கிறது, டு ஷோ யூ ஆர் குட், நான் நல்லவன் தானே அப்படின்னு உங்களை நிரூபிக்கிறது கர்த்தர் தான் நிரூபிப்பார். கர்த்தர் நிரூபிச்சிட்டார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வரும், என்ன தெரியுமா? உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒன்று, நியாயமா எனக்கு இது நடந்திருக்கணும், அவன் எனக்கு தீமை செய்து எனக்கு விரோதமாய் அதை செய்தான், நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் பிசாசின் கையில் கொடுக்கப்படவில்லை. அந்த அதிகாரம் எந்த ஒரு தேச தலைவரிடத்திலும் கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய பாஸ் கையிலையும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார், தவறே இல்லை. ஆனால் நியாயம் தீர்ப்பு செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லப்படுகிறது, பழிவாங்குதல் கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்க, என்னது கர்த்தருடையது? ஆமா. ஒருத்தங்க நியாய தீர்ப்பு, இவனுக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டான் அதனால அவனுக்கு திரும்ப அதை செய்வேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அவங்கள பழிவாங்க முயற்சி செய்றீங்க. பழிவாங்க முயற்சி செய்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தருடைய வேலையை செய்ய நினைக்கிறீர்கள். கர்த்தருடைய வேலையை ஒருவன் ஸ்தோத்திரம் தானாக செய்ய முயற்சிக்கும் பொழுது பிசாசு அங்கதான் அவனுக்கு விரோதமாய் வருவான். அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவன்? அந்தி கிறிஸ்து தேவனுடைய சார்பிலே தன்னை காட்டுகிறவன், இயேசுவின் சார்பிலே தன்னை காட்டுகிறவன், மேசியாவை போல தன்னை காட்டுகிறவன். சாத்தான் எப்படி உருவானான்? தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனத்தின் மேல் அவருடைய வேலையை செய்கிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருடைய சிங்காசனத்திலே அமர முயற்சி செய்த தேவதூதனாய் இருந்த லூசிபர் தேவனால் தள்ளப்பட்டு சாத்தானாய் மாறினான். யாரெல்லாம் தேவனுடைய ரோலை பிளே பண்ண நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை போல அவரோடு செய்ய வேண்டியவைகளை தாங்கள் செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் சோதனைக்குள்ளாய் உட்படுத்தப்படுகிறார்கள். இன்னொரு பேர்ல அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அவ பழி வாங்குதல் 100க்கு 100 நீங்க செஞ்சீங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமானது. எத்தனை பேர் பழி வாங்குதலுக்கு என் கையை விலக்கி காத்தரலும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டம் தானே. கவனமா இருந்துக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்திரணும். ஹல்லேலூயா.
அந்த தாவீதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தது. சவுலை கொலை செய்யும்படியாக, பழி வாங்கும்படியாக நல்ல சந்தர்ப்பம் வந்தது. ஆனால் அவனுடைய வஸ்திரத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துக்கொண்டு, ஆனால் அவனை ஒன்றும் செய்யாமல், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் ஒன்றும் செய்யாமல். நீங்க பாருங்க, ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா ஒன்றை செஞ்சிருப்பாங்க, கவனிங்க. ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா ஒன்றை பேசியிருப்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நடக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. சரி, அவங்களுக்கு ஒரு தவறு ஏதாச்சும் நடக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்க கஷ்டப்படணும்னு நினைப்பீங்க. அவங்க கஷ்டமே படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்னு சொல்றாங்க. யாராவது இங்க இருந்தீங்கன்னா சோத்திரம், உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அந்த அளவுக்கு மனசு அப்படி இருக்கும். அவங்களும் கஷ்டப்பட்டு ஆண்டவரே உங்களிடத்துல திரும்பி வரணும். ஆனா அவங்க ஒரு தவறு செய்யறாங்க, கர்த்தர் அவர்களை உணர்த்துறார். அவர் கர்த்தர் உணர்த்துறாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. திடீர்னு கர்த்தரிடத்துல அவங்க நல்லா அழுது மன்னிப்பு கேட்டுடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அவங்க வீட்டில் அவங்க ஓரமாக உட்காந்து அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரும் அவங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படி அப்பா போலையோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தகப்பனை போல. பிள்ளைகளை மன்னிக்காத தகப்பன் இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. பிள்ளையை மன்னிக்காத தகப்பன் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும், என் பிள்ளை காக்கைக்கும் தன் குஞ்சு, பொன் குஞ்சு தனக்கும் தன் பிள்ளை பார்த்தா ஆகா மின்னுகிறாய மகனே. சரி, அப்போ அப்படி பிள்ளைகளை மன்னிக்காத தகப்பன் இல்லை. யாராவது ஒரு தவறு செய்வார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவங்கள இயேசுவே மன்னித்ததுக்கு பிறகு நீங்க அவங்களுக்கு விரோதமா மனசுல ஒரு எண்ணத்தை யோசித்து வைத்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் அந்த மனிதனை மாத்திரம் எதிர்க்கவில்லை, அவர்களை மன்னித்த இயேசுவையும் எதிர்க்கிறீங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. நீ உருப்படவே மாட்டேன் சொல்லாதீங்க, நீ பரலோகத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லாதீங்க. சோதரம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. ஒருவனை குறித்தும் நாம் தீர்ப்பு செய்ய வேண்டியதில்லை. மத்திய ஆகாயத்திலும் சரி, அப்புறம் 1000 வருஷத்திற்கு பிறகு இந்த பூமியிலும் சரி, அதற்கு முன்பாக பூமியிலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒருவரே நியாயம் தீர்ப்பு செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. உங்க மருமகளை நியாயம் தீர்க்காதீங்க, உங்க மருமகனை நியாயம் தீர்க்காதீங்க, உங்க உறவினர்களை நியாயம் தீர்க்காதீங்க, உங்க சொந்தக்காரங்களை நியாயம் தீர்த்து அவங்க அப்படி தப்பா சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க நியாயம் தீர்த்து கர்த்தருடைய வேலையை செய்யாதபடிக்கு உங்க கர்த்தர் உங்களுக்காக என்ன செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பழி வாங்குதல் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, சபையை கட்டுகிறவர் தேவன் ஒருவரே. சொல்லுங்க. தேவனா செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு சபையை கட்டுகிறது. சபையை கட்டுகிறது கர்த்தர். இந்த சபைக்கு ஒருவரை அழைத்து வருகிறது நீங்க போல இருக்கலாம், ஆனால் அவர்களை கொண்டு வருகிறது தேவனாகிய கர்த்தர். ஒரு சபையில ஒருத்தங்களை நிலைக்க பண்ணுகிறது யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தங்க மேல ஆண்டவர் பிரியம் வச்சுட்டாருன்னா அவர்களை சபையிலே கட்டுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அவருடைய ஆலயத்திலே கட்டி இருக்கிறார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. You have been built upon this rock. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. சபையில கட்டப்பட்டு இருக்கிற உங்கள் ஒருவரையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென் சொல்லுறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க சபையில கட்டப்பட்டிருக்கிறீங்க, இந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்க. நீங்களா உங்களை கட்டல, இயேசுவா உங்களை கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு உங்களை எந்த சூழ்நிலைமையிலும் தேவனுடைய சபையிலிருந்து கொண்டு செல்றதற்கு உங்க மனசையே ஆயத்தப்படுத்தி இருந்தாலும், உங்க மனசுக்கு நீங்க சொல்லி பழக வேண்டியது, இயேசு என்னை கட்டி இருக்கிறபடி நான் இந்த சபையில நான் இருக்கிறேன். He has been built me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மனதுக்கிட்ட பேச. எத்தனை பேர் என் மனசுகிட்ட நான் பேசியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. மனசுகிட்ட பேசுவீங்களா? பேசி மனசே, என் மனதே, அப்படி யார் தாவீது பேசினார்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே தூங்காத, என் ஆத்துமாவே ரொம்ப சாப்பிடாத, என் ஆத்துமாவே முறுமுறுக்காத, என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, என் ஆத்துமாவே சீக்கிரம் எந்திரி, என் ஆத்துமாவே டிவி பார்க்காத, என் ஆத்துமாவே போனை பார்த்துட்டே இருக்காத, என் ஆத்துமாவே கள்ள காப்பி அடிக்காத. சோத்திரம். ஆமா,
கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நம்பு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா, உங்க இருதயத்துல நீங்க பேசி பழகணும். என்ன பேசி பழகி இருக்கணும்? நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று வேறு பிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆலயத்துல நிறைய பேர் வருவாங்க, திடீர்னு கொஞ்ச காலம் இருப்பாங்க, திடீர்னு கொஞ்ச காலம் இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை கொஞ்ச நாள் செய்வாங்க, கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்க, இருக்காம போயிடுவாங்க. சபைக்கு வருவாங்க, சபையில இருந்து இல்லாம நாங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது எங்க கடமை, அழ வேண்டியது எங்க கடமை, காத்திருக்க வேண்டியது எங்க கடமை, திரும்பி திரும்பி அவர்களை கூப்பிட வேண்டியது எங்க கடமை. நாங்க எங்க கடமையை, கட்டுகிற வேலையை, நீர் பாய்ச்சுகிற வேலையை, நட்டுகிற வேலையை கரெக்டா செய்வோம். ஆனால் ரிசல்ட் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற விதம் உங்களுக்கு புரியுது? ஆமென். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சும்மா கடமைக்கு தான் கூப்பிடுவீங்களா பாஸ்டர்னா? இல்லை, உயிரை கொடுத்து கூப்பிடுவோம். போகாத, சர்ச்சிலேருந்து போகாத, லைஃப் நல்லா இருக்காது, கதறுவோம், கெஞ்சுவோம். ஆனால் அதையும் தாண்டி போனாங்கன்னா நாங்கள் என்ன யோசிப்போம்? கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவங்க இந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க, கர்த்தருக்கு சித்தம் உள்ளவர்கள் இங்கே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு சித்தம் உள்ளவர்களா இங்கே கட்டப்பட்டு இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, ஐ ஹவ் பீன் பில்ட் அப்பான் திஸ் ராக். நான் இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். அவர் எங்களை ஒரே சரீரமாய், ஒரே சபையாய் அவர் எங்களை கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கட்டுகிறது யார்? சத்தமா சொல்லுங்க, அது யாரு செய்வா? பாஸ்டர் கிடையாது. நீங்க போராடி ஒருத்தங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர முடியவே முடியாது. நீங்க செய்ய வேண்டியது உங்க முயற்சி, நீங்க பிடிக்க வேண்டியது இயேசுவின் கால்களை. ஹல்லேலூயா. சபையை கட்டுகிறது தேவனாகிய கர்த்தர். மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கவனிங்க, இது வேகமா நம்ம கடந்து போகலாம். மத்தேயு 6:18 வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கும் உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. அந்தரங்கங்களை பார்க்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இது நீங்க புரியணும். ஒருத்தங்களுடைய இன்னர் மோஸ்ட் ட்ரூத், அந்தரங்கம். நீங்க யோசிப்பீங்க, இவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமே. அது நம்முடைய வேலை அல்ல. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது உங்க வேலை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க போறவங்க தான் மகா கெட்டவங்களா மாறிடுறாங்க. ஆமா, அந்தரங்கம். ஒரு மனுஷனுடைய அந்தரங்கத்தை சரி அதை ஆண்டவர்கிட்ட விடுங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்களா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஒருத்தங்க வராங்க பாருங்க, அந்த வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, அது ஏன் வேலை இல்லை, அது கர்த்தருடைய வேலை, முடிச்சிடுங்க. ஆமென். பழுதற்றவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்னது? எங்க நம்ம பழுதாகிறோம், எங்க நம்ம குணம் கெட்டு போகுதுன்னா, எந்த மாதிரிலாம் ஏமாத்தலாம், எந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்க குணம் கெட்டு போயிடும். Too much of information will cause you trouble. நிறைய இன்ஃபர்மேஷனை சேர்த்து வச்சுட்டு நீங்க மனம் நொந்து போகாதீங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஹல்லேலூயா. அந்தரங்கங்களை பார்க்கிறது யார்? தேவனாகிய கர்த்தர். நான் சொல்றது தேவனாகிய கர்த்தர்னு பதில் சொல்லுங்க சத்தமா. அந்தரங்கங்களை பார்க்கிறவர் யார்? ஆமென், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய அந்தரங்களுக்குள்ளேயும் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய தகப்பனாருடைய முறையை நான் பார்த்தால் ரொம்ப டோன்ட் கோ சோ டீப் இன்சைட். உங்க பிள்ளைகளை நம்புங்க, உங்க பிள்ளைகளை ஜோபிக்க வைங்க, உங்க பிள்ளைகளை நல்லா பைபிள் வாசிக்க வைங்க. நீங்கள் ஸ்தோத்திரம், உங்க பிள்ளைகளுக்குள்ளாய் விதைக்கிற இந்த தேவ சத்தியமானது உங்க பிள்ளைகள் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மாற்றி சரியான நேரத்தில் ஆசீர்வதித்து காட்டுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பக்தி உள்ள தாய்கள் அதை நீங்க புரிஞ்சு உங்க வாழ்க்கையில ருசிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அவங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாம குடிகாரங்களாக இருந்து கர்த்தருக்கு விரோதமாக நடந்து சபைக்கு போகாம கர்த்தர் அவர்களை எல்லாம் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் எப்படினால் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஹல்லேலூயா. வசனம் உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டால் அவங்க வாழ்வு கர்த்தர் கொடுப்பார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சோத்திரம். மத்தேயு 13வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிங்க. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, களைகளை பிடுங்குவது தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்திலே தேவனுடைய சபையிலே களைகள் இருக்கும்,
உண்மையாய் தேவனை விசுவாசிக்காதவர்கள், முறுமுறுக்கிறதுக்காகவே வருகிறவர்கள், சபையிலே தவறு கண்டுபிடிக்கிறதுக்காகவே வருகிறவங்க சபையில் இருப்பார்கள். சபையிலே கூட இருக்கிறவர்களை பின்வாங்க செய்ய வேண்டும் என்கிறதற்காகவே சபையிலே வருகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் திடீர்னு குறை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ஆண்டவர் அவர்களை சபையிலிருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு சில நேரத்தில் பாஸ்டருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு விரோதமாக ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சபையிலேருந்து போக வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, களைகளை பிடுங்குவது அது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு ஆக்ஷன் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை நீங்கள் செஞ்சு கூட 4-5 பேர் வருத்தப்பட்டுட்டு உங்கள் மேலே வேதனைப்பட்டுட்டு, நல்ல கோதுமைகளை போல் இருக்கிறவர்களும் வருத்தப்பட்டு போகாமல் இருக்க நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அமைதியாக காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத களைகளை, தேவையில்லாத மனிதர்களை கர்த்தரை பிடுங்கி போடுவார். ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? எவைகளை கர்த்தர் எடுத்து போடுவார்? களைகளை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன? கடைசியாக ஒரு வாசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அது ஸ்தோத்திரம். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும். சோதனம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய். அப்போ 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தேவன் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், யெகோவா ஈரே. ஆபிரகாம் பலியிட போகிறான். அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும் ஈசாக்கு தான் பலியிட போகிறேன் என்று. ஆனால் ஈசாக்கு கேட்கிறான், எல்லாம் ரெடியா இருக்குது, விறகு ரெடியா இருக்குது, அக்கினி ரெடியா இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனால் பலியிடப்பட வேண்டிய பொருள் மட்டும், பலி மட்டும் இல்லையே என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, அதை கர்த்தர். உங்க தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன தேவைப்படும்ங்கிறது கர்த்தருக்கு தெரியும். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் மனிதன் அல்ல, நீங்கள் நம்புகிறவர்கள் அல்ல, பேங்க் மேனேஜர் அல்ல, உங்க பிள்ளைகளோ உங்களை வளர்க்கிறவர்களோ அல்ல. உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவைகளை கர்த்தர் தான் பார்த்து கொள்கிறார். என் குடும்பத்துக்கு தேவையானகளை தேவரீர் நீர் பார்த்து கொள்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க யெகோவா ஈரே? ஹல்லேலூயா. நான் சொன்ன இந்த 7 காரியங்களையும் உங்களுடைய மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் வேகமாக அந்த 7 காரியங்களையும் சொல்லுகிறேன். நான் சொல்ல நீங்கள் தேவன் ஒருவரே சொல்லுங்க. விளைய செய்கிறவர், உத்தமத்தை நிரூபிக்கிறவர், ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்பு செய்கிறவர், சபையை கட்டுகிறவர், அந்தரங்கங்களை பார்க்கிறவர், களைகளை பிடுங்குகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எத்தனை பேர் இந்த பொறுப்பெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், நான் அமைதியா சும்மா இருந்து கர்த்தருடைய சந்தோஷத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றவங்க எழும்பி நின்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாக நல்லா கொண்டாடி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற காயவனாகிய கர்த்தர் நல்ல கரங்களை தட்டுவோமா? யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டி அவர் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் பார்த்துக்கொள்ளும் தேவைகளை அவர் சந்திப்பார். மகனே, மகளே, உன் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறவைகளை அவர் சந்திப்பார். உன் சந்ததிக்கு தேவைப்படுகிறவைகளை அவர் சந்திப்பார். உன் எதிர்காலத்துக்கு தேவைப்படுகிறவைகளை அவர் சந்திப்பார். உன் பலத்துக்கு அவர் தருவார். அவர் பொறுப்பு. உன் பலத்தை அவர் பொறுப்பு. அவர்கிட்ட கொடுத்துருங்க. அல்ல, உங்கள் நன்மைக்கு அவர் பொறுப்பு. உங்கள் ஆசீர்வாதத்திற்கு அவர் பொறுப்பு. உங்கள் மேன்மைக்கு அவர் பொறுப்பு. உங்கள் நியாயத்திற்கு அவர் பொறுப்பு. ஹல்லேலூயா. உங்கள் நீதிக்கு அவர் பொறுப்பு. உங்கள் உத்தமத்துக்கு அவர் பொறுப்பு. விளைச்சலுக்கு அவர் பொறுப்பு.
உறவு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவையில்லாத கலைகள் உங்களை சுற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறதா? அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் 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 தேவரீர் உம்மிடத்தில் நாங்கள் பொறுப்பை கொடுத்துட்டோம், இனி நாங்கள் கவலைப்பட போறதில்லை. மகனே, உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விடு. நீங்க நிறைய யோசனையில வந்திருக்கலாம், நிறைய கேள்விகளோடு வந்திருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேவர் ஒருவரே, இயேசு ஒருவரே, அவரை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இதயத்தின் சமாதானம் யெகோவா ஈரே, என் வீட்டின் சர்வ நன்மை தரும் யெகோவா ஈரே. உம் துதிகள் என் நாவினிலும் நிரந்தரமாய் நான் காத்திடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா ஈரே ஈரே, நம் ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே. என் இதயத்தின் சமாதானம் யெகோவா, என் வீட்டின் சர்வ நன்மை தரும், என் வீட்டின் சர்வ நன்மை தரும் யெகோவா. என் வீட்டின் ஹல்லேலூயா, என் இதயத்தின் யெகோவா ஈரே, என் வீட்டில் சர்வ நன்மை, என் வீட்டில் சர்வ நன்மை தரும் யெகோவா ஈரே. உம் மகனாய் நான் நடந்திடுவேன், உம் வழியில் நான் நிலைத்திடுவேன், உம் வசனத்தால் பலப்படுவேன் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே ஈரே, யெகோவா ஈரே. பரலோக தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தருடைய பர்வதத்தில் எங்களுக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நாங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை, நாங்கள் தடுமாற வேண்டியதில்லை, நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நாங்கள் உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டாலே போதும். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். என் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறீர். நன்மை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர், போதுமானவராயிருக்கிறீர். அதே போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் நன்மை செய்வீராக. ஹல்லேலூயா. நீர் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக. அவருடைய நீதியை, நியாயத்தை பட்டப்பகலை போல, வெளிச்சத்தை போல பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் மாத்திரம் உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பழி வாங்குதலை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களுடைய கரங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீர் தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயோதிபர்கள் வரை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பீராக, நன்மையாயிருப்பீராக, நீர் அவர்களுக்காய் வழக்காடுகிற தேவனாயிருப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வெயில் காலங்களிலே மிஞ்சினது ஒன்றும் வராமல் நீர் பாதுகாத்துக் கொண்டீர். இனி வரப்போகிற காலங்களிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய சிறகுகளாலே ஒவ்வொருவரையும் நீர் மூடி பாதுகாத்துக் கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தீர்க்காயுசு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவாழ்வு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை பெற்றவர்களாக இருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்பட்டவர்களாக இருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக, எங்கள் வாழ்விலே நீர் மகிமைப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.